நல்லவர். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தெய்வ கிருபையும் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவர் சொல்லணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். ஆமென். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆண்டு வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை நாம் திருப்பலாம். எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். Psalm 115, 115 சங்கீதம். இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை வாக்கு தத்துவம் அந்த 115 சங்கீதத்தில் இருக்கிறது. 115 சங்கீதத்தை வாசிக்கும் போது 12 வசனத்தை வாசிக்கல. சங்கீதம் 115, 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115, 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 13 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த சங்கீதம் ஒரு பாட்டு. 115 சங்கீதம் பாட்டு. சும்மா ஒரு ராகமா சொல்றேன். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. பாட்டு ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணா நீங்களா ஒன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஒன்றும் படல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் சொல்லணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. உடனே என்னத்த சொல்லுவாங்க? அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவங்க சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 13 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமே. இந்த பாட்டே ஒரு ஆசீர்வாதமான பாட்டு. ஆமே. இந்த 115 சங்கீதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதனால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார், அவரை நம்பு, அவரை நம்புங்கள். அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார், அவரை நம்புங்கள். ஆமா. ஆசீர்வாதம் மட்டும் பிடிச்சு கொள்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு கட்டளையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 115 வாசிக்கும் போது முதல்லையே கர்த்தர் கட்டளையில் கொடுத்துக்கிறார். கட்டளையை முன்னாடி கொடுத்துட்டு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறத வாசிக்கிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த பகுதியில் வாசிக்கும் போது 115 சங்கீதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதல் 4 வசனங்கள் பாருங்களேன். முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல என்று பார்த்தீங்கன்னா அந்த முதல் வசனத்திலிருந்து 8 வசனம் வரை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அவைகளை நம்புகிறவர்கள் யாரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லி விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. விக்கிரகங்களை நம்பி இன்றைக்கு உங்க நம்பிக்கை எதை மேல வைத்திருக்கிறாய் என்பது முக்கியம். அதை நம்புறவங்க அது போல இருக்கிறாங்களாம். போகட்டும், இன்றைக்கு எதிர் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அதுதான். அடுத்தது 9 வசனம் முதல் 9 முதல் 11 வரை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னது சொல்றாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வசனம் 13 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் 12, 13, 14 பண்ணும்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த 12 முதல் 18 வரை வாசிக்கும் போது கர்த்தர் மேல ஆசீர்வாதம் வை. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், அவரையே நம்பு, அவரையே நம்பிக்கையாயிரு, அவர் மேலேயே சார்ந்து இருப்பாய். வாழ்வில் ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மையை நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமே. அல்லேலூயா. நினைத்திருக்கிறார், கர்த்தருடைய நினைத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தர் நினைத்திருக்கிறார். எபிரேய பதம் நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் ஜகார். எல்லாம் சொல்லுங்க, ஜகார், ஜகார். ஆமா. ஜகார் அப்படின்னு அர்த்தமா அவர் நினைச்சிருக்கிறார். மனுஷன் ஒன்னு நினைக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் ஒன்னு நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அந்த நினைப்பு என்னவா எப்படிதமா? அது ஒரு லைட்னிங் மாதிரி, ஒரு
திடீர்னு நம்ம ஏதோ வேலை செஞ்சிருப்போம், திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஞாபகம் வந்துடும் இல்லை. சாப்பிட்டுட்டே இருப்போம், இல்லை யாரோ ஒருத்தர் முகத்தை திடீர்னு ஒரு முகத்தை பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துடும். இப்போ அவங்க கான்டாக்டில் கூட இல்லை, ஆனால் திடீர்னு அவங்க தாட் வந்துடும். திடீரென்று உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சின்ன வயசில் நீங்கள் படித்ததில் ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்களாம் பார்க்கறத பார்த்தா இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே வருதில்ல பாஸ்டர், அம்னீஷிய மாதிரி உட்காந்துருக்கூடாது. அப்படின்னு என்ன கேட்கல, சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. போகட்டும், வேதம் சொல்லுவது கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாராம். ஆமே ஆமே. இந்த ஜக்கார் என்ற வார்த்தைக்கு அர்த்தமா அவர் டு ரிமெம்பர், அவர் உன்னை யோசித்து கொண்டே இருக்கிறார். டு ரீகால், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுறது உன்னை நினைச்சிட்டே இருக்கிறாராம், உன்னை யோசிச்சிட்டே இருக்காராம். என் மகனை எப்படி நான் ஆசீர்வதிப்பது, மகளை எப்படி ஆசீர்வதிப்பது. இந்த மொழிபெயர்ப்பு இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் மொழிபெயர்க்கணும். எப்படி சொல்லமா, கர்த்தர் உன்னை நினைச்சிட்டே இருக்கிறாரு. எதுக்காக நினைச்சிட்டு இருக்காராம்? உன்னை ஆசீர்வதிக்க தான் நினைச்சிட்டு இருக்காராம். நல்லா இருக்கு அந்த மொழிபெயர்ப்பு. எங்கன்னு கேட்காதீங்க, இது என்னுடைய மொழிபெயர்ப்பு. ஆமா, கர்த்தர் நினைச்சிட்டே இருக்காராம். எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்க அவர் நினைச்சிட்டே இருக்காராம். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டே இருக்காராம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டே இருக்காராம். அவருக்கு பயப்படுகிற பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் நினைச்சிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஞாபகம், கர்த்தருடைய ஞாபகம். ஞாபகம் ஒன்று, ஞாபகம் மறதி ஒன்று இல்ல. சின்ன வயசுல இருந்து எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கா? எல்லாமே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கா? இல்ல. நம்ம எது தாக்கினதோ, நமக்கு எது ரொம்ப பிடிச்சமா இருந்ததோ, அல்லது எது நம்ம அழ வைத்ததோ அதுதான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். ஆமாவா இல்லையா? எந்த கிளாஸ் டீச்சர் உங்களை ரொம்ப அடிச்சு தும்சம் பண்ணாங்களோ அவங்க ஞாபகத்தில் இருப்பாங்க இல்ல. எந்த டீச்சர் குட்டி குட்டி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த டீச்சர் ஞாபகத்தில் இருப்பாங்க. அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்த காரியங்கள், ரொம்ப உங்க இதயத்தை கவர்ந்த காரியங்கள் இருக்கும்போது, ஒருவேளை ஸ்கூல்ல இன்ப சுற்றுலா சென்று இருப்பீர்கள், அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். ஒன்று அழ வச்சது அல்லது ரொம்ப உங்களை மகிழ்ச்சி ஆக்கிறது ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் மகள் என் மகன் அவங்கள நினைச்சிருக்கிறேன். எதற்காக? அவளை ஆசீர்வதிக்க. ஆமே, கர்த்தர் நினைச்சிருக்கிறார். வேதம் வாசிக்கும் போது அந்த ஜக்கார் என்ற வார்த்தையில வாசிக்கும் போது காட் ரிமெம்பர்ட். இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்ற. காட் ரிமெம்பர்ட், கர்த்தர் நினைவு கூர்ந்தார். யாரை நினைவு கூர்ந்தார்? அந்த நினைவு கூர்ந்தார் வார்த்தை எங்க வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, எங்க வாசிக்கிறோம்? நினைவு கூர்ந்தார், கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எங்க? யாருக்கு நினைவு கூர்ந்தார்? முதல்ல வாசிக்கும் போது வேதத்துல கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள் இந்த மிருக ஜீவன் எல்லாத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். வாசிக்கலாம். ஆதியாகமத்து புஸ்தகத்தை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவாவுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள், அவரோட மனைவிமார், மிருக ஜீவன் எல்லாம் பேழைக்குள் இருக்குது. இந்த பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டா அவங்களுக்கு மரணம். பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. 40 நாள் இரவு பகலா மழை பெய்கிறது. தேவன் தேசத்தை அழித்து விட்டார், நாடுகளை எவ்வளவு எல்லா நாடுகளும் அழித்து விட்டார். இன்னைக்கு வழியே இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவள் நினைவு கூர்ந்தார். அவங்க கட்டப்பட்டது போல அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீங்க அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே சகோதரியை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. அவர் உங்களை நினைவு கூறுகிற கர்த்தர். அவர் ஆமென். உண்மையில் நினைவாய் இருக்கிற கர்த்தர். மனுஷன், உலகம், உலக ஜனங்கள் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துறார். அவருடைய இதயத்தில் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் நினைவு கூறுகிறாராம். ஆமென். கர்த்தர் உங்களை நினைச்சிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்தார், மிருக ஜீவன் நினைவு கூர்ந்தார். அதனால கர்த்தர் என்ன செய்தாரு? அவர் ஜலப்பிரகாரத்தின் மேல கர்த்தர் காற்றை வீச பண்ணினார். அமர்ந்தது, அது அமர்ந்தது, அது அமர்ந்தது. அதுக்கு பிறகு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அவளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் இனிமேல் தேசத்தை நான் ஜலப்பிரயத்தில் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவளோட உடன்படிக்கை பண்ணி அவருடைய வில்லை கர்த்தர் வானத்தில் வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் ரெயின்போ பார்க்கும்போது மழை வெள்ளத்தினால தேசம் அழியாது என்பதை விளங்க காட்டுகிறது. கர்த்தர் நாம் அழியப்படுவதாக. கர்த்தர் நினைவு கூறுகிற கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறாராம். ஆமே, உங்களை நினைச்சிட்டார்.
அடுத்தது வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:29 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:29 வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருது. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க. கர்த்தர் யாரை நினைத்தாரா? அந்த வசனத்துல தேவன் ஆபிரகாமை நினைச்சாரு. யாரை தப்புவித்தாரு? இல்ல, கர்த்தர் உங்களை நினைச்சாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை தப்பு வைக்கணும். ஆனா கர்த்தர் அங்க என்ன நினைச்சாராம்? கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தார். லோத் எங்க குடியிருந்தான்? சோதோம் கொமரா என்ற பட்டணத்துல அவன் குடியிருந்தான். துன்மார்க்கமான ஜனங்கள், பாவத்துல ஊறி போன ஜனங்கள். தேவன் அந்த சோதோம் கொமரா பட்டணங்களை அழிக்க சித்தமாய் இருந்தார். எனக்கு வந்ததின எட்டின சத்தம் என்ன என்பதை பார்ப்பதற்கு தேவன் இறங்கி வந்தார். அந்த பட்டணங்கள்ல அவர் உலாவுகிறார். அப்போ வேதம் சொல்கிறது தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை தப்பு வைத்தாராம். ஆமே, கர்த்தர் உங்களை நினைச்சு உங்க குடும்பத்தை தப்பு வைக்கிறார். ஆமே, கர்த்தரை அறிந்த தேவ ஜனமே, ஆபிரகாமின் சந்ததியே, அல்லேலூயா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நினைச்சு ஜெபிக்கிற உங்களை நினைச்சு அவர் நோக்கி அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களை நினைத்து ஒன்று நினைச்சுங்க. நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே பற்றி கொண்டு அவரையே நம்பி இருப்பீங்கன்னா உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், தப்பு வைக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தப்பு வைக்கிறார். நீங்க செய்கிற வியாபாரத்தை, தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தப்பு வைக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்பு வைத்தாராம். ஏன்? அவனுடைய சொந்தக்கார பையன், இப்படி சொந்தக்கார பையன்பா. ஆபிரகாமோடு கூட விசுவாசத்தில் அவன் நடந்து வந்தான். ஆனா லோத்து இப்போ என்னது? லோத்து இப்போ விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறானா? லோத்து அதே பரிசுத்தமா இருக்கிறானா? லோத்து அப்படியே நீதியின் பாதையில் நடக்கிறானா? இல்ல. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை தப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமே, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நினைச்சாராம். ஆபிரகாமின், ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய நாமத்தை அவர் கொடுத்தார். அந்த நாமத்தை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிவுக்கு தப்பு வைக்கிற கர்த்தர் நினைச்சார்னா அழிவுக்கு தப்பு வைக்கிறார். கர்த்தர் நினைத்ததுனால அந்த வெள்ளங்கள் எல்லாம் வற்றி போகும்படி, ஜலப்பிரளயம் எல்லாம் வற்றி போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் நினைக்கிறார். பல நேரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு கொடுத்தவைகளை கர்த்தர் மறந்து விட்டாரோ. இல்ல, வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24 சொல்லுகிறது. அந்த வசனத்துல வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமையும் ஈசாக்கை யாக்கோபை நினைத்தாராம். அவள் கொடுத்த வார்த்தைகள் நினைத்தாராம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூறுகிற கர்த்தர் அவர் எதை நினைவு கூர்ந்தாராம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கவனிங்க, ஒரு உடன்படிக்கை எல்லாம் சொல்லுங்க. உடன்படிக்கை, கவனன்ட். உடன்படிக்கை, உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, கவனன்ட். அந்த உடன்படிக்கையில திருமண பந்தத்தில் இணைகிற பெண்ணையும் ஆண் கைகளை பிடிச்சு உடன்படிக்கை பண்றாங்க. தேவன் தம்முடைய ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமே, ஆண்டவர் நம்மோடு கைகளை பிடிச்சு உடன்படிக்கை பண்றார். ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க சின்ன வயசுலயே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இந்தியாவில் குழந்தை திருமணம் இருந்துச்சு. இப்போ குழந்தை திருமணம் இருக்கா? குழந்தை திருமணம் பண்ணா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ குழந்தை திருமணம் இல்லை, உடன்படிக்கைனா ஒரு திருமணம் இல்லை. உடன்படிக்கை என்பது ஒரு திருமணம், ஒரு உடன்படிக்கை. சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டு சொல்றீங்கல்ல, சின்ன வயசுல உங்களுக்கு என்ன தெரியும்? ஞானஸ்தானம்னா பேப்டிசோ என்ற கிரேக்க பதம் யூஸ் பண்ணி. பேப்டிசோ என்றால் என்ன அர்த்தம்னாக்கா டு இம்மர்ஸ். பேப்டிசோ என்ற கிரேக்க பதத்துக்கு அர்த்தம்னாக்கா டு இம்மர்ஸ். அப்படின்னாக்கா ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. அந்த பக்கெட்ல ஒரு மரத்துண்டு உட்டன் பீசஸ் ஒன்று போடுறீங்க. அடுத்த ஒரு சின்ன கல் எடுத்து போடுறீங்க. எது முழுகிச்சு, எது மதக்குது? கல் முழுகி விட்டது, டென்சிட்டினால, அடர்த்தினால மரக்கட்டை மிதக்குது. அப்போ பேப்டிசம்ன்ற வார்த்தைனாக்கா முழுகடித்தல். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணியில தெளிப்பு கொடுத்துருப்பாங்க. அது முழுகடித்தலா?
வேதத்தின் படி நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், சரியா? இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். ஞானம் வந்த பிறகு பெற்றுக்கொள்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அதனால விளங்கிக்கணும். எதற்காகனா வேதம் சொல்கிறது உன் பாவங்கள் போக கழுவப்படு. இப்போ குளிக்கணும், குளிப்பதற்கும் தெளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. தண்ணி தெளிச்சுட்டா நான் குளிச்சிட்ட மாதிரி ஆகுமா? அப்போ டெய்லி தண்ணி தெளிச்சுட்டே போயிடுங்க. நான் எதுக்காகனா ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங், சத்தியத்தை விலக்கி காட்ட விரும்புகிறேன். வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனத்தின்படி வாழும்போது நான் வாழ்வில் ஆசீர்வாதம். சிலரோட வாழ்வில் ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிட்டே வருது. காரணம் தெரியுமா? அந்த தேவன் விரும்புகிற அந்த கீழ்ப்படிதல் இல்லை. சிலருக்கு சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருக்கிறோம். கர்த்தர் தான் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோட ஞானஸ்தானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிவதை குறித்து கர்த்தரோட பேசி கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் விட்டுவிடுவதை குறித்து கர்த்தரோட பேசி கொண்டிருக்கலாம். அவர் கொடுப்பதை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கலாம். கர்த்தரோட எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படி விட்டு கொடு, உன் வாழ்வில ஆசீர்வாதம். ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை? தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறாராம். நினைவு கூறுகிற தெய்வம் அவர். அதை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எக்ஸோட 6:5, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். இஸ்ரவேல் புத்திரோட பெருமூச்சை கேட்டாராம். அவங்க ஆளோட்டுக்கு நிமித்தம் கஷ்டப்படுகிறதை கர்த்தர் கேட்டாராம். அவங்க பெருமூச்சை கேட்டாராம். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறவர். ஆனா வேதம் சொல்கிறது பெருமூச்சை கேட்டாராம். சிலரால ஜெபம் பண்ண முடியல, அழுது அழுது அந்த பெருமூச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தம்முடைய ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு உடன்படிக்கை நினைத்தேன். தம்முடைய ஜனங்களோட வாக்குத்தத்தம் பண்ணின தம்முடைய பிள்ளைகளோட கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே அருமை பெற்றோரே, கர்த்தர் உங்களோட பண்ண உடன்படிக்கை நினைத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனை அறிந்த ஒரு சந்ததி கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருந்து அந்த 400 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அவங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். ஆமென். உடன்படிக்கை நினைவு கூறுகிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனா அவர் மறக்கல. எனக்கு அருமை தேவ ஜனமே, நினைவு கூறுதார்னு அர்த்தம் அவர் மறக்கல. நீ மறந்திருக்கலாம், நான் மறந்திருக்கலாம், அவர் மறக்கல. சொல்லுங்க, என் கர்த்தர் மறக்கல. நல்லா தான் சொல்லலாமே. சொல்லுங்க, கர்த்தர் மறக்கல, அவர் நினைச்சிட்டே இருக்கிறாரு. ஆமா. சிலர் பார்த்து கேட்பாங்க, என்னங்க சிஸ்டர் என்ன மறந்துட்டீங்களே, என்ன பிரதர் மறந்துட்டீங்களே கேட்பாங்களா இல்லையா? என்னம்மா உங்க சொந்தக்காரனா என்ன மறந்துட்டீங்களாம்மா? சிலர் திடீர்னு யாராவது ஞாபகம் திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, என்னம்மா 6 மாசமா மறந்துட்டியாம்மா? 6 மாசம் ஒருவேளை ஜெபம் பண்ணாம மறந்துருக்கலாம். ஆனா அவர் உன்னை மறக்கல. அவர் உண்மையில் நினைவா இருக்கிற கர்த்தர். ஆமென். பின்பாக உட்கார்ந்திருக்க சகோதரியே சகோதரனே, கர்த்தர் உன்னை மறக்கல. கர்த்தர் உன்னை மறக்கல. உன் பிள்ளைகளை கர்த்தர் மறக்கல. உன் குடும்பத்தை கர்த்தர் மறக்கல. உன் ஜெபங்களை கர்த்தர் மறக்கல. உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் மறக்கல. எல்லாவற்றையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நிச்சயமா நினைத்திருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்வார். வேதம் அழகாய் சொல்லு. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அன்னாளை நினைத்தொருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தொருளினார். நடந்து என்ன? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்து, நான் கர்த்தரத்தில் கேட்டேன் என்று அன்னாள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அன்னாளை நினைவு கூர்ந்த கர்த்தர், ராகேலை நினைவு கூர்ந்த கர்த்தர், சாராவை நினைவு கூர்ந்த கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நினைவு கூர்ந்த கர்த்தர். கர்த்தர் அவளை நினைத்தொருளினார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நினைத்தருளும் போது அவர்கள் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் பிறக்கிறது, நன்மை பிறக்கிறது. கர்த்தர் ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதம் தொடங்குச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நினைச்சிட்டாரு.
அவர் நினைச்சிட்டாரு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் தொடங்கிடுச்சு. ஆமே, உன் வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், உன் வாழ்வில் கர்த்தருடைய நன்மை, உன் வாழ்வில் கர்த்தருடைய உயர்வு, உன் வாழ்வில் கர்த்தருடைய மகிமை. ஆமே, முதலாவது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியில் வாசிக்கும் போது, வசனத்தில் வாசிங்களேன், வாசிக்கும் போது ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் எத்தனை முறை வருது பாருங்க, பார்க்கலாம். 12:13 ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் எத்தனை முறை ஆசீர்வாதம் வருகிறது பாருங்க, பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 115 சங்கீதத்தில் எத்தனை முறை வருகிறது ஆசீர்வதிப்பார்? இந்த 115 சங்கீதத்தில் நீங்க பார்க்கும்படி கேட்கிறேன், ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் பராக், பராக். எல்லாம் சொல்லுங்க, பராக். பராக் என்னது? ஆசீர்வாதம். பராக், அவர் ஆசீர்வதிப்பார். கண்டுபிடிச்சிட்டீங்க எத்தனை முறை 115 சங்கீதத்தில் எத்தனை முறை ஆசீர்வதிப்பார் வருது? ஆசீர்வாதம். Thank you Jesus, thank you Lord. தேடிட்டு இருக்கீங்க, ஓகே. கண்டுபிடிச்சிங்களா எத்தனை முறை வருது? 4 முறையா, 5 முறையா, 7 முறையா? எத்தனை முறை வருது? 5 times. யாரெல்லாம் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பாரோ? இஸ்ரவேல் குடும்பத்தார். இஸ்ரவேல்னா யாரு? நிறைய நேரத்தில் நினைச்சுக்கிறோம் இஸ்ரவேல்லாம் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறவங்களை சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தார்னா யாரு? தேவனை அறிந்த தேவ ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்மை பார்த்து சொல்றாரு, யாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தர்? இஸ்ரவேல் குடும்பத்தார. இஸ்ரவேல் குடும்பத்தார்னா யாரு? நம்ம தான். ஆமே, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆமே, நட்சத்திரங்களை போன்றவர்கள். கர்த்தர் ஆபிரகாம் தான் வாக்கு கொடுத்தாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். நம்மளாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். கர்த்தர் அதை அந்த இடத்துல நம்மை நினைவு கூறுகிறார். கர்த்தர் அங்க நினைவுக்குன்னு சொல்றாரு, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வார்த்தை சொல்லலாம், கர்த்தர் காலேப் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் இந்த இடத்துல உங்க குடும்பத்தை பேரப்பட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேர, உங்க பேர் குடும்பத்து பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். கர்த்தர் கேட்கல, உங்க பேரை சொல்லி உங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் காலேப் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். உங்க சொல்லிட்டீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். மறுபடியும் சொல்லுங்க. ஆமென் 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 சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மட்டும் ஆசீர்வதிப்ப தேவ சித்தம் இல்ல, உங்க முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்ப தேவ சித்தம். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதி. இஸ்ரவேல் குடும்பம் என்பது தேவ ஜனங்கள் எல்லாரையும் குறிக்குது. இரண்டாவது ஆரோன் குடும்பத்தார். ஆரோன் குடும்பம் என்பது யாரு? அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஆசாரியர்கள். சபைனா சபையில உங்களுக்கு ஊழியம் செய்கிற மேய்ப்பர்களை குறிக்குது. மேய்ப்பர்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மேய்ப்பர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென் ஆமென். ஆரோன் குடும்பத்தார் உங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க பத்தி, உங்களுக்கு கர்த்தருடைய அப்பத்தை கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து, உங்களுக்கு தேவ சமூகத்தில் தரப்பில் நின்று ஜபிக்கிற அவருடைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். ஆமென் அல்லேலூயா. அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற, அடுத்த வசனம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பாரா? இதான் ரொம்ப சூப்பர். எல்லாத்துலயும் ஹைலைட் என்ன தெரியுமா? அவருக்கு பயப்படுறவங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் அவருக்கு பயந்தாங்களா? இல்ல. விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அவருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சமூகத்துல காணப்படுகிறவர்களை, தேவனுக்கு பயந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் பராக். பராக் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
ஆமாம். ஒரு பைபிள் குஸ், ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். பைபிளில் முதல்ல கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சார், எதை ஆசீர்வதித்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். தவறான பதில். குழு கொடுத்துட்டுமா? கர்த்தர் யாரை முதல்ல ஆசீர்வதிச்சார்? அதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இதை விட குழு வேற எங்க கொடுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு சாப்டரே சொல்லிட்டேன். கர்த்தர் முதல்ல யாரை ஆசீர்வதிச்சார்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீக்கிரம் கண்டுபிடிங்க. அங்கதான் முதல்ல பராக் என்ற வார்த்தையை பார்க்க முடியும். யாரு பார்க்கலாம்? முடிவில் அவளுக்கு நான் பரிசு கொடுக்குறேன், ஆனால் திரும்ப கொடுத்துடணும். அது வேற வகையான பரிசு. முடிவில் சொல்றேன் உங்களுக்கு, அது சர்க்குலேட் பண்ற பரிசு. சரி, தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும். படிச்சிடக்கூடாது. உங்களுக்கு சாப்டர் சொல்லிட்டேன். தெரிந்தவர்கள் கைகளை மட்டும் உயர்த்தவும். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க நல்லா கை உயர்த்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க? கர்த்தர் முதல்ல யார் ஆசீர்வதிச்சார்? ஒரு ஆன்லைனில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் நீங்களும் வேதப்புத்த ஆதியாகமம் 3 திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 1 திருப்பிட்டு எந்த ஆசீர்வாதன்ற வார்த்தை முதல்ல எங்க வருது? பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, 1 2 பரிசு வச்சிருக்கிறேன், அதனால தான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். 2 பேர் கை தூக்கிருக்காங்க. சீக்கிரம் 3. ஆன்சர் தெரிஞ்சோம் கை உயர்த்தணும். 4 5. ஆன்சர் தெரிஞ்சோம் கை தூக்குங்க. நல்லா கை உயர்த்து. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி வச்சிருங்க பார்க்கலாம். என்ன 8 பேர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட போறோம். 8 பேருக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டவங்க கையை உயர்த்த சொன்னேன். 1 2 3 4. கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையம்மா? ஆதியாகமம் 1ல இல்ல. ஓகே, 5. வேற கண்டுபிடிச்சிட்டு? ஓகே, 6 7 8. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க ஒருத்தர் எழுந்து இந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க ஒருத்தர் இந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சத்தமா ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கை தூக்கணும். ஒருத்தர் வசனத்தை வாசிக்கலாம். இருங்க வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஒருத்தர் கேட்கிறேன், கவனிங்க. பின்னாடி இருந்து சார் என்ன வசனம்? எந்த வசனம்? 28 22. சார் நீங்க என்ன சொல்றீங்க? நம்பர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எங்க? 22 28. ஓகே, 28 22 22 22. வேற என்ன கண்டுபிடிச்சிங்களா? 22 தான் ரைட் ஆன்சர். என்ன ஆன்சர்? முதல்ல ஆதியாகமத்தில் முதல்ல ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை எங்க பார்க்கிறோம்? ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை. அப்ப யாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? ஜெனசிஸ் 1:22. அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை போடும்படி கேட்கிறேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருக சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, எவைகளை ஆசீர்வதித்து? நம்பர் 1, எவைகளை தேவன் ஆசீர்வதிச்சார்? சொல்லுங்க. எவைகளை தேவன் ஆசீர்வதிச்சார்? சொல்லுங்க. எவைகளை? தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ தேவன் நீர்வாழ் உயிரினங்கள், கடலில் இருக்கிற மீன்களை தேவன் ஆசீர்வதிச்சாராம். அடுத்தது பறவைகளை தேவன் ஆசீர்வதிச்சார். பழுகி பெருக கடவது என்று சொன்னார். இன்னைக்கு பறவைகள், தேசத்துல பல பறவைகள் இருக்குது. அவைகளையும் கடல் இருக்கிற மீன்களை, நீர்வாழ் ஜந்துக்களையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சாரா. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் ஆதாம் ஏவாளுக்கு இல்ல, யாருக்கு தான்? பறவைகளுக்கும்
பறவைகளுக்கும் நீர்வாழ் ஜந்துக்களுக்கு தான் கர்த்தர் பிளஸ்ஸிங் கொடுத்தார். ஆமென். அடுத்ததான் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அடுத்தது எங்க வருது? என்னமா 28 வாசிக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகுதான் ஆதாம் ஏவால அவருடைய சாயல் இப்படி உருவாக்கப்பட்டவள தேவன் ஆசீர்வதிச்சார் வாசிக்கிறோம். போகட்டும், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவன் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறாரா? அவருடைய ஜனங்களை, அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களை. 3 பேரை சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் குடும்பம், ஆரோன் குடும்பம், அவருக்கு பயப்படுகிற குடும்பம். சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பம், ஆரோன் குடும்பம். இஸ்ரவேல் குடும்பம் யாரு? நம்ம எல்லாருடைய குடும்பம். ஆரோன் குடும்பம் யாரு? அவருக்கு ஊழியம் செய்யறவங்க குடும்பம். அடுத்தது அதுல விட ஸ்பெஷல் ஹைலைட் என்ன தெரியுமா? அவருக்கு பயப்படுறவங்க குடும்பங்களை கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போது ஒவ்வொரு முறையும் பார்த்து வாசிக்கும் போது தேவன் யாரை நினைவு கூர்ந்தாரா? ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், ஈசாக்கை நினைவு கூர்ந்தார், யாக்கோபை நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நினைவு கூறுகிற ஆண்டவர். ஆபிரகாமுக்கு அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நினைச்சார். ஆபிரகாம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்த ஊர் என்ற கல்தே தேசத்தை விட்டு தேவனை அண்டிக் கொண்டு, தேவனை பற்றி கொண்டு தேவன் அண்டை ஓடி வந்தான். அவன் போகிற தேசம் என்னதென்று அறியாமல் விசுவாசத்துல புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். எனக்கு அருமை தேவஜனமே, கர்த்தர் இந்த முதல் மாசத்துல முதல் வாராதனையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். ஆமென். நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, நினைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் நினைச்சிட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கட்டளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பராக் என்ற வார்த்தை 330 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் 330 முறை பராக் பராக் பராக். நான் நியூ டெஸ்டமென்ட்டை சொல்ல பழைய ஏற்பாட்டில் மட்டுமே 330 முறை வருகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பாக கைகளை உயர்த்தி சீஷல் அவர் ஆசீர்வதிச்சார். ஆமென், ஆமென். நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவங்களுக்கு கட்டளை யாவையை அவங்களுக்கு போதித்து அவளை சீஷராக்கி, ஆமென் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிச்சார். உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறத வாசிக்கிறோம். 115 சங்கீதத்தில் வாசிக்கும் போது 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவை எல்லாம் கோர்வையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 115 சங்கீதம் 9 முதல் 11 வரை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். போகட்டும். இந்த வசனம் சொல்லுகிறது 9 முதல் 11 வரையில வாசிக்கும் போது, இஸ்ரவேலே இஸ்ரவேலே நம்பு, கர்த்தரை நம்பு. போகட்டும், நம்ம கடைசியில பாடிடலாம், அந்த பாட்டு பாடி ஆராதிக்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கட்டளை சொல்லிவிட்டு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, என்னை வேற எதையும் நம்பாத, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆண்டவர் தான் துணை, ஆண்டவர் தான் உனக்கு கேடகம், ஆண்டவர் தான் துணை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரே உனக்கு துணை, அவரே உனக்கு கேடகமாய் இருப்பார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அடுத்தது ஆரோன் குடும்பத்தாரே. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரே. இஸ்ரவேல்ன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கிறீங்களா? இஸ்ரவேல் குடும்பத்தாரே. இப்போ உங்க பேரை போட்டு சொல்லுங்க. கேலப் குடும்பத்தாரே என்ன பண்ணுங்க?
கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். அப்புறம் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஊழியம் செய்யறவங்களே கர்த்தரை நம்புங்க. விசுவாசியே சீஷர்களே கர்த்தரை நம்புங்க. அவரா கேடகம். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஆண்டவர் தான் நம்புறவங்களுக்கு அவர் துணை. அவரை நீங்க நம்பினீங்கன்னா அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவரை நம்பினீங்கன்னா அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். ஆமென். இந்த வேதத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இருந்தாராம். மோசே அந்த வார்த்தைகள் எழுதுகிறத வாசிக்கிறோம். மோசே குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 18:3-4. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலிசேயர் என்று பெயரிட்டிருந்தான். எலியேசர், கெர்சோம், எலியேசர். மோசேயுடைய பிள்ளைங்க பேர் கெர்சோம், எலியேசர். எல்லாம் சொல்லுங்க, கெர்சோம், எலியேசர். தேவன் எனக்கு துணை. எலியேசர்னா தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சிட்டாரு. கர்த்தர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம் என்னமா? கர்த்தர் எலியேசர் உனக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் துணையா இருக்கிற, உனக்கு உறுதுணையா இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பாராக இயேசு நாமத்தினால. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் துணை. மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். பார்வோன் பட்டயத்துக்கு தேவன் என்னை தப்புவித்தார், எனக்கு துணையா இருந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லி எலியேசர் என்று பெயர் வைக்கிறான். ஆமே, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே அவரை நம்புங்க, அவரே துணை, அவரே உங்களுக்கு கேடகமா இருப்பார். ஆமே, அல்லேலூயா. அவர் துணை, அவர் கேடகம். நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்ன சொல்லப்பட்டிருக்காம்? பட்டாக். பட்டாக், பட்டாக். எல்லாம் சொல்லுங்க, பட்டாக், பட்டாக், பட்டாக். பட்டாக் இல்ல, பட்டாக். அப்படின்னா தெரியுமா? அவர் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். அவரே நம்பி இருக்குது. சின்ன பிள்ளைங்க நீங்க தூக்கி போடும்போது, சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி நீ தூக்கி மேல போடுவீங்க. பிள்ளைங்க பயப்படாது, அப்படி சிரிச்சுக்கிட்டே மேல போயிட்டு சிரிச்சுட்டே கையில வந்து வரும். என்ன தெரியுமா? என் அப்பா என் அம்மா என்னை தூக்கி மேல போட்டா என்னை பிடிச்சுக்குவாங்கன்னு நம்பிக்கை சிரிச்சுட்டே இருக்குது. அதே கொஞ்சம் பெருசாயிட்ட பிறகு அதே குழந்தைய பிடிச்சி தூக்கி போடுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுது பிள்ளை? என்ன சொல்லுது? பயமா இருக்குது. தூக்கி போடாதீங்க. ஏன்? அங்க நம்பிக்கை குறையுது. இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிள்ளை நிற்குது, குதிமா நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். குட்டி பிள்ளையா இருக்கும் போது குதிக்குது, பிடிச்சிக்கிறோம். பெரிய பிள்ளையாட்டு, டாடி நிஜமாவே பிடிச்சிக்குவீங்களா? உங்களை நம்பி குதிக்கலாமா வேணாவா? என்ன, நான் உடனே டெஸ்ட் பண்ணி பாருங்க, குதிக்கலாமா வேணாவா? நிஜமாவே பிடிச்சிருவீங்களா? நம்பிக்கை இருந்தா டக்குன்னு குதிச்சிரும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையும் போது பயம். இன்னைக்கு நம்ம வாழ்வில் பயத்துக்கு காரணம் தெரியுமா? ஆண்டவர் மேல நம்பிக்கை குறைஞ்சிச்சு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பயம் இருக்கா இல்லையா? பக்கத்துல கேளுங்க. அவரை நம்புறவங்களுக்கு பயம் இல்லை. சொல்றோம் பயம் இல்லை, பயம் இல்லையே, பயம் இல்லையே. பயந்துட்டே பாடுறவங்களை பார்த்துருக்கேன் நான். என்ன எப்படி பாடிருக்காங்க? பயம் இல்லையே, பயம் இல்லையே சொல்லிட்டு பயத்தோடு பாடுறாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, பட்டாக் அப்படின்னு தெரியுமா? அவரை நம்பு, கர்த்தரை நம்பு. இந்த கண்ணை கட்டிட்டு குதிச்சிருந்த பார்த்தீங்களா? பல நேரங்களில் பயம் வரும்போது கண்ணை கட்டிட்டு, ஆண்டவரை உங்களையே நம்புவேன், என் நேசர் இயேசுவை உங்களையே நம்புவேன் ஆண்டவரே. நோ அதர் ஹோப். என் நம்பிக்கை வேற எங்கேயும் இல்லை ஆண்டவரே, உங்களையே நம்புவேன். வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஒரு மனுஷனை குறித்து மட்டும் வாசித்துட்டு சில வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டு நான் மையப்படுவதாக. ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கையில் அவனை போல ஒரு ராஜாவும் இல்லையா. அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சுட்டான். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 Kings 18th chapter verses 4 and 5.
மூணாம் வசனத்துல வாசிக்கலாமே. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாரு செம்மையானதை செய்தது? எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, அவர் மேல் வச்ச நம்பிக்கையில் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். 5ஆம் வசனத்துல அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின் எந்த ராஜாக்களும் இருந்ததில்லை, அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க நம்பிக்கை எதின் மேல? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இந்த மெடிசன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இந்த சொத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அப்புறம் என் வேலை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சான். ஆமே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்துல நாம் காண்கிற எதுவும் நிரந்தரமானது அல்ல. மறுபடி சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் காண்கிற எதுவும் நிரந்தரமானது இல்ல. எது நிரந்தரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமானது எதனா ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நிரந்தரமானது ஒண்ணு சொல்லுங்க. மரம் நிரந்தரமா இல்ல. மரம் காற்று பலமா அடிச்சா விழுந்துரும். அடுத்தது மலை நிரந்தரமா? நிலநடுக்கம் வந்தா பூகம்பம் வந்தா மலை என்ன பண்ணுது? இடத்த விட்டு பெயர்ந்து போகுது. அப்ப எது நிரந்தரம் சொல்லுங்க. ஒருவேளை என்கிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்குது, இன்னைக்கு உன் கையில இருக்குது, நாளைக்கு இன்னொருவர் கையிலே. காசு பணம் நிரந்தரமா இருக்குமா? இல்ல. அதுவும் இடம் பெயரக்கூடியது, இடம் மாறக்கூடியது, பேங்க் மாறக்கூடியது, பாக்கெட் மாறக்கூடியது. இன்னைக்கு என் பாக்கெட்ல இருக்குது, நாளைக்கு உங்க பாக்கெட்ல இருக்குது, நாளை மறுநாள் எதுக்கு பாஸ்டர்? அன்னைக்கே சம்பளம் இப்பதான் வாங்கின மாதிரி இருக்குது, அவ்வளவு காசு வந்த மாதிரி இருக்குது, எப்படி போச்சுனே தெரியல, எங்க போச்சுனே தெரியல. பாஸ்டர் நகை ஜுவல்ஸ் நிரந்தரமானது இல்லை, எதுவும் நிரந்தரமானது இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். எசேக்கியா ராஜா சொல்றான், நான் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஒரு மனுஷனை குறித்து வேதம் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்கிறது? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில. என்ன நம்பிக்கை அவனுக்கு? அவனை குறித்து இந்த வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து அசீரிய ராஜாக்கள் அவனை குறித்து கேலி பண்ணுகிறான், கிண்டல் பண்ணுகிறான். எசேக்கியா, நீ யாரை நம்பிட்டு இருக்கிற? நீ அவங்க இருக்கிற போர் சேவர்கள் ஜனங்களுக்கு அசீரிய ராஜா கட்டளை கொடுத்து அனுப்புறான். அவங்க வந்து சொல்றாங்க, உன்னுடைய ராஜா உன் தேவனை நம்ப சொல்லி உங்களை சொல்லுவான், அதை நம்பாத. கர்த்தர் நம்பிக்கை வைக்க சொல்லி ராஜா சொல்லுவான், எசேக்கியா வார்த்தைகளை நம்பாதே என்று சொல்லி அசீரிய ராஜா சொல்றான். கடவுளை நம்பல நினைக்கிறியா? நான் எத்தனை நாடுகளை ஜெயிச்சேன் தெரியுமா? என் பட்டயத்தை பற்றி உனக்கு தெரியுமா? என் ஈட்டியை பற்றி உனக்கு தெரியுமா என்று அசீரிய ராஜாவுடைய வார்த்தைகள். ஆனா எசேக்கியாவோ கர்த்தரை தான். எந்த அவனுடைய படை தளபதிகள் ஒருவர் மேலே நம்பிக்கை வைக்கல. எனக்கு நல்ல பட்டயத்தை ஈட்டிய உருவ தெரியும், நான் சம்பாதிச்சிருவேன், நான் முடிச்சிடுவேன், எனக்கு திறமை இருக்குது, தாளந்து இருக்குது என்று சொல்லி அவனுடைய திறமையை நம்பல. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு காரியத்தை விளங்கிக்கொள் தேவ ஜனமே. உன்னுடைய தாளந்துகளை நம்பாதே,
உன்னுடைய திறமைகளை நம்பாதே. உன்னுடைய கல்வி அறிவை, படிப்பை நம்பாதே. உன்னுடைய மூளை அறிவை நம்பாதே. உண்மையிலேயே உன் நம்பிக்கை வைக்காத, கர்த்தரம நம்பிக்கை வை. ஆமென். உலகம் என்ன சொல்லுதுமா? உன்னை நம்பு. அது உலக வார்த்தை. வேதம் என்ன சொல்லுதுமா? கர்த்தரை நம்பு. அது பரலோக வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. உலகம் என்ன சொல்லுது? நீ உன்னை நம்பு, உன் மேல நம்பிக்கை வை என்று உலக வார்த்தை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வை. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் உயர்வோடு மேன்மையோடு இருப்பாய். வேதம் தெளிவா சொல்லுகிறத வாசிக்கிறோம். அந்த எசேக்கியா ராஜாவை தேவன் உயர்த்தினார். அசீரிய ராஜாக்கள் வந்து அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். வேதம் வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு உண்டாகிறது. கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, கர்த்தர் கேருபீன்களில் வாசமா இருக்கிற தேவன் சத்துருக்களை உன் கைகளை ஒப்பு கொடுப்பார், நீ நிச்சயமா வெற்றி பெறுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனை தேற்றுகிறது. 19ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அசீரிய ராஜாக்கள் வந்த வழியே திரும்பி போவாங்க. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்துல வாசிக்கும் 34ஆம் வசனம் 35 வாசிக்கும்படி கேட்கிறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேரை, 1,85,000 பேரை, 1,85,000. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு தூதன். எல்லாம் சொல்லுங்க. ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சா ஜெயம், ஆண்டவர் நம்பிக்கை வச்சா உயர்வு, ஆண்டவர் நம்பிக்கை வச்சா மேன்மை, கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும் மகளே, மகனே. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கட்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை வை. கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வை. அவருடைய வசனத்து மேல் நம்பிக்கை வை. உலகத்து மேல் நம்பிக்கை வைக்காதே. பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே. பொன் பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்காதே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதே. வேதம் அதான் சொல்லுது. வேதத்திலேயே ரொம்ப வேதத்தில் சென்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 118. அது இந்த சென்டர்லேயே சென்டர் வேர்ஸ் என்ன தெரியுமா? நடு மையன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? 118ஆம் சங்கீதம் 8 சொல்லுது, மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தரை நம்பு, அவர் உயர்த்துவார். ஆமே. இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வரும். Psalm 9 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை நம்பி இருப்பார்கள். மகளே, நீ கர்த்தரை நம்பி இரு. இன்று கர்த்தரையே நம்பி இரு. உன்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உன்னுடைய வீட்டு காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உன் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். வேலை செல்ல கர்த்தருடைய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உனக்கு கேடகமாய் இருப்பார். ஆமே. 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் மேல் நம்பிக்கை. 4-5 வசனங்களை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டுள்ளது. வாசிக்கலாம். சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினவங்க தப்புவாங்க, அவரை நம்புறவங்க வெட்கப்பட்டு போகாதிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகளே, கர்த்தரை நம்பு. மகனே, கர்த்தரை நம்பு. எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்புங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்க. அவரையே பற்றி கொள்ளுங்க, அவரையே சார்ந்திருங்க, அவர் மேல் நம்பிக்கை வையுங்க. அவர் மேல் நம்பிக்கை வச்சா ஆசீர்வாதமா இருப்பாய். ரொம்ப அருமையான வார்த்தை. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் தப்புவித்தீர். அவரை நம்பும்போது உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி கிரியை செய், கர்த்தரை நம்பி உங்களுடைய விசுவாச அடிகள் இருக்கட்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய். இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணலாமா? நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன். பல நேரங்கள் ஐயோ இருக்கிற பணம் தீந்துருமா, அந்த காரியம் மாறிடுமா, இது மாறிடுமா, நம்பிக்கை பல நேரங்களில் பணத்து மேல உலகத்து மேல போகும்போது நன்மை செய்வது குறைந்து விடுகிறது. ஆனால் வேதம் தலைநிலைவாய் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நீ கர்த்தரை நம்பி இருப்பாயனால் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே, 3 காரியங்களை இந்த நாள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதலாவது பாயிண்ட் நம்பர் 1, நினைத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 2, அவர் ஆசீர்வதிப்பார். பாயிண்ட் நம்பர் 3, அவரை நம்பு. அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்க. அவர் உன்னை நினைச்சிருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புங்க, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தரை நம்புங்க. உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை நம்புங்க. உன் மேல் நம்பிக்கை வைக்காத. இன்னைக்கு தன் மேல் நம்பிக்கை வைத்து, தொழில் மேல் நம்பிக்கை வைத்து, தன்னோட உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் வாழ்வ ஜீவியத்து காலத்தை துளைத்து கொண்டவர் அநேகர். உன்னை நம்பாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரை நம்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பார்க்கல, யாரை நம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லையா? கேட்கறதுக்கு பக்கத்தில் கேள்வி கேட்க யாரும் இல்லையா? அதனால தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க கேள்வி கேட்க யாரு இல்லைன்னு நினைப்பதான் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை கேளுங்க, இல்லை உனக்கு பின்னாடியாவது கேளுங்க. யாரை நம்பி, எதை நம்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்க கேள்வி கேட்க யாருமே இல்லை. வரேன், அதோ யாரும் இங்கே வரேன். யாரை நம்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. என்ன நம்பி இல்லை, உங்களை நம்பியும் இல்லை. சொல்லுங்க, என்ன நம்பியும் இல்லை, உங்களை நம்பியும் இல்லை. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. ஆமே, கர்த்தரை நம்பி நன்மை செய். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமே, கர்த்தர் வாழ்வில் ஆசீர்வாதத்தை, உயர்வுகளை, மேன்மை, கனத்தை கொடுப்பார். ஆமே, இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறா. தேங்க்யூ ஜீசஸ். உன்னை நினைத்திருக்கிறா. ஹல்லேலூயா. மகளே, உன்னை நினைத்திருக்கிற கர்த்தர். மகனே, உன்னை நினைத்திருக்கிற கர்த்தர். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கதாக நினைச்சிருக்கிறார், உன்னை உயர்த்ததாக நினைச்சிருக்கிறார், உன் வாழ்வை மேன்மைப்படுத்த நினைச்சிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ரூத்தின் புஸ்தகம். ரூத் எந்த நிலத்தில் அவள் பொறுக்கினாலோ, எந்த நிலத்தில் அவள் கோதுமைகளை பொறுக்கினாலோ, அதே நிலத்தில் எஜமானி, அதே நிலத்துல ஒரு எஜமானியாய் கர்த்தரை உயர்த்தினார், அவளை கனப்படுத்தினார், அவளை மேன்மைப்படுத்தினார். உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை நினைத்திருக்கிறார். அவரை ஆசீர்வதிப்பார். ரூத்தை நினைத்தார், அவரை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை நினைத்தார், யாக்கோபை நினைத்தார், ஈசாக்கை நினைத்தார், முற்பிதாக்களை நினைத்தார். முற்பிதாக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்களே, அவர்களை அவர் உயர்த்தினார். உன்னையும் உயர்த்துவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் உண்மை நம்புவோம் ஆண்டவர். 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்துவோம். எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் நீங்க தான்ப்பா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை நம்புறான்ப்பா. இயேசுவே, என் நம்பிக்கைக்கு நீர்தான், என் நம்பிக்கை நீர்தான், என்னுடைய நம்பிக்கை முழுவதும் நீங்க தான் ஆண்டவர். உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன், உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன்.
என் வியாதி படுக்கையில் உங்க மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் கடன் பிரச்சனை நடுவில் உங்க மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என்னோட வாழ்வில் இருக்க இயலாமை நடுவில் உங்க மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் வாழ்வில் முடியாது என்ற சூழ்நிலை உங்க மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் நீதான் என்று நினைத்து உண்மையிலே நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, எனக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன் நீதான் என்று நினைத்து உங்க மேல் நம்பிக்கை வைக்கிற சொல்லுங்க. உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, என் வாழ்வை நீ ஆசீர்வதிப்பீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவரை நம்பு, கர்த்தரை நம்பு மகளே, கர்த்தரை நம்பு. நம்பிக்கை தான் அந்த அஸ்திவாரம். வாழ்க்கையில் நம்பிக்கை தான் அஸ்திபாரம். அந்த நம்பிக்கை நாயகர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போது நீ அவர் மேல் நம்பிக்கை சொல்லுங்க. அவரை நம்புறேன் ஆண்டவரே, உங்க மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பீர் என்று உங்க மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சொல்லுகிற வேலையில அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வரட்டும். அவருடைய கிருபையின் கரம் உங்க மேல இறங்கி வரட்டும். அவர் ஆசீர்வதிக்கிற கரம் மேல இறங்கி வரட்டும். அவருடைய வல்லமையின் கரம் உன் வாழ்வில் இறங்கி வரட்டும். உன் தொழில் மேல இறங்கி வரட்டும். உன்னுடைய குடும்பத்தின் மேல இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். உன்னுடைய வியாதி படுக்கை எல்லாம் மாற்றுகிற வல்லமை, மாற்றுகிற வல்லமை, உன் சுகவீனத்தை மாற்றுகிற வல்லமை, எல்லா கட்டில் அறுக்கிற வல்லமை, எல்லா வியாதி பிடியில் விடுவிக்கிற வல்லமை இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இறங்கி வருவதாக. ஓ மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து ஜெபிக்கிற இந்த வேலைகள் இப்பொழுது உம்முடைய வல்லமையும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாழ்விலும் ஒவ்வொரு மேல இப்போது உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய ஆளுகையின் கரம், ஜீவனுடைய தேவனுடைய கரம் இப்போது ஒவ்வொரு வாழ்விலும் வந்து இறங்குவதாக. அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய கரம் இறங்குவதாக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீர், ஆசீர்வதிப்பீர், உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர். நீ இவளை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள் முதல் இவங்க வாழ்வில் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்கள் மேல வந்து பலிப்பதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. நன்மை கிருபை உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, மேன்மை உண்டாவதாக. கர்த்தர் வல்லமையானவைகளை, மகிமையானவைகளை இவங்க வாழ்வில் செய்து முடிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்வில் மகிமையானவர்களை செய்யட்டும். உடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல கூறுகிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று நம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும்